ஹாய் எஸ்பிஓ ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ நான் போட போகிறேன் அப்படின்னா, டீம் செலெக்ஷனுக்கு நம்மளுக்கு இன்னொரு டைமு எஸ்பிஓ வாய்ப்பு தந்திருக்காங்க. அதை நம்ம இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு நல்லது. மிஸ் பண்ணிடாதீங்க வாய்ப்பை, பின்னாடி வருத்தப்படுவீங்க. வாங்க அது எப்படி பண்ணுறது டீம் செலெக்ஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். www.sboportal.org.inங்கிற பேஜுக்குள்ளார போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். டேஷ்போர்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டீம் செலெக்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டீம் செலெக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணனா நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததே எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம் இருக்குது. நம்ம ரெடி டு பர்ச்சேஸ் கூப்பன் கோட் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க சேல்ஸ் டீமை செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு எஸ்பிஓவில் கொடுக்குற கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் நான் எஸ்பிஓவில் இருக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிறவங்க ப்ரொமோஷன் டீம் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு பணம் இல்லை, என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்கிறவங்க ப்ரொமோஷன் டீம் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீஃபண்ட் டீம் ஏற்கனவே நாட் இன்ட்ரெஸ்டட் எஸ்பிஓ ஐ நீடு ரீஃபண்ட் அமௌண்ட் அண்ட் பெண்டிங் சேலரிங்கிறவங்க ஏற்கனவே ரீஃபண்ட் டீமில் இருப்பீங்க. அவங்களுக்கு நோ இஷ்யூ, அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. இப்போது சேல்ஸ் டீம் எடுத்துருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு வாய்ப்புனா, அப்போ என்கிட்ட பணம் இருந்தது, நான் சேல்ஸ் டீம் எடுத்துட்டேன், ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லை, என்னால் சேல்ஸ் டீம் பண்ண முடியாது, நான் ப்ரொமோஷன் டீம் மாறுறேன் அப்படின்னா இப்போது மாறிக்கலாம். இல்லை நான் ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், எனக்கு அப்போ பணம் இல்லை, என்னால் மாற முடியாது, சேல்ஸ் கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சி நான் ப்ரொமோஷன் டீம் வந்து இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, நான் சேல்ஸ் டீமுக்கு மாறிக்கிறேன், கூப்பன் கோட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் மாறிக்க. யாருக்கு சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரொமோஷன் டீம் மாறணுமோ இல்லை ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீம் மாறணுமோ, இல்லை இந்த ரெண்டுலேயும் இருக்கவங்க இல்லை எனக்கு ரீஃபண்ட் டீமுக்கு மாறிக்கணும், என்னால் முடியல, எஸ்பிஓவில் இதுக்கு மேலே நான் வேலை பண்ண எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ரீஃபண்ட் டீமை செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இது 24 மணி நேரத்துக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்துக்குள்ளார இது கடைசி வாய்ப்பு, இது மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. வர இப்போ இருந்து 24 மணி நேரம் தான் இந்த ஆப்ஷன் இருக்கும். எஸ்பிஓவில் சேல்ஸ் டீம்ஸ், ப்ரொமோஷன் டீம், ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன். இதை மிஸ் பண்ணாமல் ஏற்கனவே சேல்ஸ் டீமில் இருக்கேன், எனக்கு மாற்ற விருப்பம் இல்லைங்கிறவங்க இது போக வேண்டாம். ப்ரொமோஷன் டீமில் இருக்கேன், நான் எனக்கு இதில் மாற்றம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, நான் ப்ரொமோஷன் டீம்லேயே இருக்கேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் இந்த பக்கம் வர வேண்டாம். ஏற்கனவே இருக்க டீமில் இருந்து மாற்றணும்னு விருப்பப்படுறவங்க மட்டும் சேல்ஸ் டீமா, ப்ரொமோஷன் டீமா, ரீஃபண்ட் டீமான்னு மாற்றிக்கோங்க. இதை பற்றி மேலும் நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டை மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் முழுமையாக கிடைக்கும். மறக்காமல் எல்லோரும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி.